ஆதார் கார்டை இலவசமா புதுப்பிக்கிறதுக்கான கால அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி செப்டம்பர் 14க்குள்ள நீங்க ஆதார் கார்டை புதுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா புதுப்பிச்சுக்கலாம். அப்படி இல்ல செப்டம்பர் 14க்கு பிறகு நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரூபாய் 50 கட்டணமா செலுத்த வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 15ல இருந்து டிசம்பர் 14 வரைக்கும், அதாவது 3 months டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 monthsக்குள்ள நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை இலவசமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வரைக்குமே ஒரு வதந்தி பரப்பப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆதார் கார்டை நீங்க ஒருவேளை அப்டேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மூலமா கிடைக்கக்கூடிய அந்த சேவைகள் அப்படிங்கிறது செயலிழந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க சிலர். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சேவை மையங்கள்ல ஆதார் சென்டர்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு மக்கள் அதிகமான அளவில் கூடுனாங்க. அதனால நிறைய இஷ்யூஸுமே ஆச்சு. ஆனா இந்த குறிப்பிட்ட பீரியட்ல அதிகமான மக்கள் தங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிச்சும் இருக்காங்க. உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க புதுப்பிக்கல இல்லைன்னா இந்த டைம்குள்ள புதுப்பிக்கல அப்படின்னா அது செயலிழந்து போகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி தான். பொதுவா ஒருத்தர் ஆதார் எடுக்கிறாங்க, அவங்க எடுத்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் வழக்கத்துல இருக்கு. என்ன காரணத்திற்காக இந்த நடைமுறை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஃபோன் நம்பர் மாறி இருக்கும், அட்ரஸ் வந்து அவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆதார் கார்டு பொறுத்த வரைக்குமே அப்டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஆதார் கார்டு அப்டேட் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வழக்கத்துல இருக்கே தவிர ஆதார் கார்டே செயலிழந்து போகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வதந்தி தான் அப்படிங்கிற ஒரு தகவலை ஆதார் ஆணைய அதிகாரிகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பிறகு மக்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகவே, அதாவது 3 மாசம் டைம் இருக்கு, உங்க ஆதார் கார்டில் என்ன மாற்றங்கள் பண்ணணுமோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, என்னென்ன மாதிரியான வகைகளில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சேவை மையங்களுக்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க முடியும். இரண்டாவதா ஆதார் சென்டர்களுக்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே வேண்டாம், நம்ம வீட்டில் இருந்துட்டே செல்ஃபா மை ஆதார் போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அதையுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். சரி, சேவை மையமாக இருக்கட்டும் ஆதார் சென்டராக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் போனீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மை ஆதார் போர்ட்டலை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய நேம், ஜெண்டர், பர்த் டேட் இதெல்லாமே வச்சு வெரிஃபையும் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத சப்மிட் பண்ண சொல்லும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த எம்பியில் இந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதற்கேற்ற மாதிரியான ஃபார்மேட்ல உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு வெப்சைட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் அது முடிஞ்சதுக்கு பிறகு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய SRN நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பரை வச்சு உங்களுடைய ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். அதற்கு பிறகு ஒரு SMS வரும். உங்களுடைய இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அப்டேட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதான். ஆதார் கார்டை சிம்பிளா வீட்டில் இருந்துட்டே உங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்னாடி சொன்ன 2 ஆப்ஷனுக்கு போய் சேவை மையத்துக்கோ ஆதார் சென்டருக்கோ போய் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க எப்ப வேணாலும் அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்க எடுத்து 10 வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எப்ப வேணாலும் உங்களுடைய டீடைல்ஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். இலவசமா பண்றதுக்கான கால அவகாசம் வந்து டிசம்பர் 14 வரைக்கும் இருக்கு. டிசம்பர் 14க்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுடைய ஆதார் அப்டேட்டை பண்ணிக்க முடியும். டிசம்பர் 14க்கு பிறகு பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. 50 rupees பே பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம்.